ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சுருக்கமாக தான் சொல்கிறேன், ஏன்னா ஷார்ட்ஸ்னால் எல்லோரும் பார்க்குறீங்க, நேரம் மிச்சமாக இருக்கும். சுருக்கமாக சொல்கிறேன். நான் கேட்குறத 2 நடை பார்த்து செஞ்சுக்கிங்க, நான் சொல்கிறத 2 நடையாக நீங்கள் கேட்டு செஞ்சுக்கிங்க. ஆனால் லைக்ஸ் போடுங்க. லைக்ஸ் போட்டால் தான் எனக்கு நீங்கள் பார்க்குறீங்க நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு தெரியும். இப்போ இதில் மட்டன் வெந்துட்டுருக்கு. இது குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே போட்டேன், இப்பயும் நான் சொல்கிறேன். எண்ணெய் தூக்கி போட்டுட்டேன். கடலெண்ணெய் தான் நான் தாளிப்பேன். கடலெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும், இது கொஞ்சம் கனமாக ஊற்றிக்கணும். ஒரு 2 ஸ்பூன் சொல்லி வச்சுக்கோங்களேன். பாருங்கள், பெருஞ்சீரகம் மட்டும். இதில் என்ன செய்கிறோம், எல்லாமே இதுக்கு தனி அஞ்சரை பொட்டி வச்சுருக்கோம். இதுக்கு தனி அஞ்சரை பொட்டி, மிளகு ஜீரகத்துக்கு தனி அஞ்சரை பொட்டி. இதில் பட்டை 2 போட்டுக்கிறோம், இலை போட்டுக்கிறோம், ஒரு கிராம்பு போட்டுக்கிறோம், 2 கிராம்பு, ஒரே சாறு ஒன்று போட்டுக்கிறோம். அது வந்து இந்த கடல் பாசி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சி, நல்லா வாசமாக இருக்கும். எல்லாம் போட்டோம், புரிஞ்சு வச்சுட்டு வெங்காயம் போடுறோம். இப்போ பொரிஞ்சிட்டு இப்போ கருவை விடக்கூடாது, வெங்காயம் போட்டுக்கணும். எண்ணெய் சட்டி பழசாக இருக்குது, வானலின்னு நினைக்காதீங்க, என்னோடய ஃபேவரேட்டு, அதனால் விடாமல் வச்சுட்டேன். எவ்வளவோ வந்தால் கூட எனக்கு என்னோடய ஃபேவரேட்னு சில ஜாமான் நமக்கு வெந்துடும், நமக்கு வந்துடும். அது மாதிரி மனசில் இதில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். வெங்காயம் தாளிக்கிறோம், இன்னும் கொஞ்சம் கூட வெங்காயம் போட்டுக்கணும். இது மிச்சம் வறுக்கிறதுக்காக வச்சுருக்கேன், போட்டுக்கிறோம். இது வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வறுக்கிறது தான் கறி குழம்புக்கு கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் செவந்து வந்துடுச்சு பாருங்கள், வெங்காயம் செவந்துச்சு. இதில் இப்போ நம்ம பச்சை மிளகா போட்டுக்கிறோம். பச்சை மிளகா நான் எல்லாத்துலேயுமே சேர்ப்பேன், பிடிக்காதவங்க வேணால் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இங்கே தான் பார்த்துக்குங்க, தக்காளியே போடுறோம். போட்டுட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். தக்காளி நஞ்சு வரும், இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுறோம். போட்டு நல்லா வதக்கணும். வதக்கும் போதே உங்களுக்கு தெரியும், அந்த தக்காளி இருக்குது பாருங்கள், அப்படியே நஞ்சு வந்துடும். அப்படியே பார்த்தீங்கன்னா அது இது ஒரு நல்ல சின்ன டிப்ஸு தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க டிப்ஸாக எடுத்துக்கங்க. அப்போ இந்த தக்காளி வந்து நல்லா நஞ்சு வந்துடும். நஞ்சு அப்படியே நமக்கு தக்காளி குழஞ்சா குழம்புல வந்து எடுத்து வைக்கிறதுக்கு வேலை இருக்காது. இது இன்னொரு மெத்தடு வந்து எப்படின்னா, இதே மாதிரி நம்ம வதக்கி இது மாதிரி வெங்காயமும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி இதை அரைச்சி குழம்புல சேர்க்குற மெத்தடும் ஒன்று இருக்குது, அது ஒரு டேஸ்ட்டு. இது நம்ம வதக்கிறது இது அது வந்து எப்படின்னா, இதே மாதிரி வதக்கிறோமா, இதை எடுத்து போட்டு அரைச்சி குழம்பு வைக்கிறது, அது ஒரு மெத்தடு. அதை இன்னொரு நாள் போட்டு காமிக்கிறேன். தக்காளி எப்படி நஞ்சு வந்துச்சு பாருங்க. தக்காளி அவ்வளோ தக்காளி போட்டோம் இல்லையா, இந்த 4 சுத்தமாக அந்த பக்கம் தக்காளி எப்படி நஞ்சிச்சு பாருங்கள். குழம்புத்தூள் போடுறேன், அதே பிடிச்சிக்க, எதுவும் கழுவிக்காது, நேரம் இதை மட்டும்தான். எங்கள் வீட்டு குழம்புத்தூள் தான், எங்கள் வீட்டு குழம்புத்தூள் தான் கொஞ்சம் போடுறேன். இதே கரம் மசாலா அரைக்கிறது பற்றி நான் உங்களுக்கு ஒரு நாள் வீடியோ போடுறேன், கொஞ்சம் போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடி கொஞ்சம் போடுறேன். மஞ்சள் பொடி ஆல்ரெடி குழம்பு தூள் இருக்கு, இருந்தாலும் போட்டுக்கிறேன், கொஞ்சம் போட்டுக்கிறேன், கறி குழம்பு இருக்கிறதுனால. இதே இப்போ கரிஞ்சி போகாமல் நம்ம அப்படியே கரட்டிக்கணும், இந்த எண்ணெயிலேயே லைட்டாக, அது ஒரு வாசமாக இருக்கிறதுக்காக தான். அவ்வளோதான், தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான். இதில் இப்போ நம்ம அரிசி கை நீர்க்கா கொஞ்சமாக ஊற்றிக்கணும், ஏன்னா கறி தண்ணி இருக்கும், கறி வேக வச்ச தண்ணி இருக்கும், அதனால் இதை கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வேகட்டும். ஒரு மூடி போட்டுக்கணும். பாருங்க,
சூப்புக்காக தான் நாங்கள் இப்படி வேக போடுறது. கறி வெந்து கிடச்சிடுச்சு பாருங்கள். கறியெலாம் நல்லா பார்த்தாலே தெரியும், நம்ம கரண்டி போட்டாலே வெந்து போயிருக்கோம். இந்த சூப் எடுத்து, இந்த சூப் இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கும். இதை எடுத்து பெப்பர் கொஞ்சம் சேர்த்து, இதிலே ஆல்ரெடி பெப்பர் போட்டிருக்கேன். பெப்பர் கொஞ்சம் சேர்த்து கொத்தமல்லி கொஞ்சம் தூவி குடிக்கலாம். கொல கொலன்னு வேணும் அப்படிங்க, எங்கள் வீட்டிலலாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கணும். கொல கொலன்னு வேணுங்கிறவங்க கார்ன்ஃப்ளோர் கரைச்சி ஊற்றி அடுப்பில் வச்சு எடுத்துக்கலாம். பெப்பர் பொடி போட்டேன். இந்த சூப்பு எல்லோரும் குடிக்க ரெடி. நான் கிளாஸில் ஊற்றி குடிச்சிக்க வேண்டியது தான். உருளைக்கிழங்கு 2 போட்டிருக்கேன். எல்லாம் பொடிச்சதுன்னா சரியாக இருக்கும். இதை எடுத்து இதில் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம், இதை எடுத்து இதில் ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். சூப்பு ரெடி. நல்லாவே இருக்கும். பெப்பர் போட்டிருக்கேன், இதில் பெப்பர் தெரிஞ்சு போடுங்க. பெப்பர் போட்டிருக்கேன், கோரியண்டர் லீவ்ஸ் போட்டிருக்கேன். சூப் கொழுப்பெல்லாம் மிதக்குது பாருங்கள், நல்லாயிருக்கும் சூப்பு. அதாவது ஈஸி மெத்தடாக இருக்கணும், நிறைய டிஷ்ஷு செஞ்ச மாதிரி இருக்கணும், டைமிங் இருக்கணும் நமக்கு. இது இப்போ நல்லா கொதித்த உடனே யாராவது கால் பண்ணிடுறாங்க, டக்குன்னு கட் ஆகிடுது. அதனால் முன்னாடியே சொல்லிக்கிறேன் நான். இது நல்லா கொதித்த உடனே கொதித்து எண்ணெய் பிரிஞ்சிடும். உடனே இந்த மட்டன் தான் இருக்குது பாருங்கள், இதை எடுத்து இதில் ஊற்றிட்டு தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிட்டோம்னா சரியாயிடும். என்ன அரைப்பேன்னா, தேங்காய் கசகசா போடாமல் செய்ய மாட்டேன். தேங்காய் கசகசா பெருஞ்சீரகம், முந்திரி 4 போடலாம், சிக்கனாக இருந்தால் போடலாம். இது வந்து ஏற்கனவே கொலஸ்ட்ரால் கொஞ்சம், அதனால் போட வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். 2 ஆனால் போட்டிருக்கோம். 2 மட்டும் 2 வேணால் போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை கூட போட்டுக்கலாம், சில பேர் வேண்டியதில்லை. அதனால் இதில் நான் வந்து ஆல்ரெடி கொஞ்சோண்டு துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். எல்லாம் கரைஞ்சிட்டு பாருங்க. நீங்கள் என்னடா கறி குழம்புக்கு துவரம்பருப்பான்னு நினைக்காதீங்க. இது வந்து அந்த புரோட்டீனு தேவைப்படுது இதில், இந்த கொலஸ்ட்ராலோட. அது போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, நல்லாயிருக்கும். இப்போ இதையும் எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு பாருங்கள், போட்டுட்டேன்னா அப்படியே கொதிக்கணும். இது கொஞ்சம் நிறைய தான் இருக்குது, குக்கரில் கூட மாற்றிக்கலாம். கொதிக்கட்டும், உங்களுக்குலாம் தெரியுற மாதிரி. இந்த பாருங்க, தேங்காய் ஊற்றுறேன். ஏதாவது பச்சை தண்ணி சத்தியா இதை அப்படியே வலிச்சு போட்டு தேங்காய் கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக ஊற்று, கரைச்சி சத்தியா அதெல்லாம் கரெக்டாக செஞ்சிடும். அவ்வளோதான். இது கொதிச்சுதுன்னா உப்பு கொஞ்சம் கல்லுப்பு பார்த்துட்டு போட்டுங்க. சூப்பில் போட்டிருக்கோம். இதில் நான் கறியை வறுக்கிறதுக்கு எடுக்கலை, அதே எடுக்கலை விட்டுட்டேன். பரவாயில்ல, எடுத்துடும். இது இந்த சத்து டேஸ்ட்டு பார்க்க மாட்டேன். இன்றைக்கி அது பிரதோஷம்னா முதல் நாள் சாப்பிடவான். நானே பார்க்குறேன், உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது எல்லாம் சூப்பராகவே இருக்கும். அந்த துவரம்பருப்பெல்லாம் உங்களுக்கு சாம்பார் வாசம்லாம் அடிக்காது. துவரம்பருப்பு ஒரு சின்ன டிப்ஸு, பழங்கால டிப்ஸு தான். உப்பு எப்படியும் கீழே தான் இருக்கணும், நம்ம மேலே வைக்கக்கூடாது. மேலே வச்சா கொழுந்தனார் கொடி ஒசந்துடுமா, எங்கள் மாமியார் சொல்லியிருக்காங்க. அதனால் நான் அதே ஃபாலோ பண்ணுவேன். கீழே தான் உப்பு வைப்பேன். உப்பு எப்பொழுதும் மேலே வைக்க மாட்டேன். மேலே வைக்கக்கூடாது. உப்பு ஜாடி திறந்து வைக்கக்கூடாது. உப்பு ஜாடி சாப்பாடை தொட்டுட்டு உப்பு ஜாடி சாதத்தையோ பத்தெல்லாம் தொட்டுட்டு தொடக்கூடாது. அவங்களோட இது அதே ஃபாலோ பண்ணிடுறேன். சரி, இதை நான் முடிச்சுக்கிறேன். இதை நல்லா கொதித்த உடனே உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்காக போடுறேன். இன்னும் கொஞ்சம் போடுவேன். கொத்தமல்லி இருந்தால் அள்ளி போட்டுகிட்டே இருப்பேன் நான். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கொதித்த உடனே இறக்க வேண்டியதான். கறி குழம்பு ரெடி. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஆனால் பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அப்போ தான் நீங்கள் லைக் பண்ணுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியும். ஓகே, பாய் பாய்.